இல்ல அவை முன்னவர் அவை முன்னவர் அவர்கள் புரட்சி தலைவரோட பாட்டுல ஏதாவது குறை இருக்குன்னு சொல்ல வரீங்களா? இங்க மக்களை பத்தி சொல்லும் போது ஒரே விஷயத்தை பற்றி நான் பேரவைத் தலைவர் அவர்கள் புரட்சி தலைவரோட தீவிர ரசிகர் என்று எங்களுக்கு தெரியும். அவருக்கு ஒரே சின்ன ஒரு பாட்டு மட்டும் பாடிக்கிறேன். அது எதிர்கட்சி தலைவருக்கு பிடிக்கும் தெரியும். தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நாடறிய சொல்லட்டுமா இன்று. அதுல ஒரு வரிகள் இருக்குது. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் சுயநலம் உண்டு. அப்பவே அவங்க ரீல்ஸை பரப்பியிருக்காங்கிறதுக்கு ஒரு பாட்டு குறைச்சி அன்னைக்கே பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றினை தான் மனதில் கொள்ளுவார். மக்களுக்காக கிள்ளி கொடுத்து தன் மக்களுக்காக அள்ளி கொடுத்ததை தான் அன்னைக்கு புரட்சி தலைவர் அன்னைக்கே பாடி இருக்கிறாரு. எந்த மக்களுக்காக அவங்க வேலை செஞ்சாங்கிறது புரட்சி தலைவர் அன்னைக்கே பாட்டில் சொல்லியிருக்காரு. தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே இல்ல வர 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 அல்ல ஐயா ஐயா முதல்வரை சொல்லிடுறேன். இல்ல விளக்கம் சொல்லிடுறேன், விளக்கம் சொல்லிடுறேன். பாட்டு தாங்க புரட்சி தலைவர் பாட்டு தாங்க பாடி இருக்கிறேன். புரட்சி தலைவர் பாட்டு தாங்க பாடி இருக்கிறேன். நீங்க 4 பேர் அப்படியே உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இல்ல அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க மாண்பு அமைச்சர் இருங்க அவர் பேசுறார். அவை முன்னவர் நீங்க இருங்க மாண்பு அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரே நிமிஷம். அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல மாண்பு பேரவைத் தலைவர்களே, புரட்சி தலைவருடைய பாடலைத்தான் பாடினாரே தவிர இல்ல வேறு எந்த அழுத்தத்தோடும் பேசவில்லை. அவருடைய பாடலை அவருடைய ரசிகராக இருந்தபோது பாடியதுதானே தவிர வேறு அது குற்றமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. புரட்சி தலைவரோட பாட்டுல ஏதாவது குறை இருக்குன்னு சொல்ல வரீங்களா? பிற்பட்டோர் நலத்துறைக்கும் இந்த பாடலுக்கு என்ன சம்பந்தம் என்று தெரியவில்லை. இந்த பேசுங்க உட்காருங்க. அமைச்சர் அவங்க பேசுறாங்கல்ல. பேரவைத் தலைவர்களே, அமைச்சர்கள் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நேத்தே சொல்லியிருக்க வேண்டிய பதில் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. நேற்று ஆரம்பிக்க வேண்டியது இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு. பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. இதுல சாட்சிக்கு வேற என்ன வேற கூப்பிட்டுருக்காரு. அதனால நாங்கள் இதுக்கு பதில் சொல்லி தான் ஆக வேண்டும். இது நீங்க அலோவ் பண்ணி தான் ஆக வேண்டும். சப்ஜெக்ட்டுக்கு வந்துருங்க. நிச்சயமாக. அதாவது இன்னொன்னு நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க பேசுங்க. நீங்க பாருங்க, அங்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாது. நீங்க பாருங்க அமைச்சர், நீங்க தொடர்ந்து உங்க பேச்சை பேசுங்க. சப்ஜெக்டுக்குள்ள வாங்க. சப்ஜெக்ட் தான் வரங்க ஐயா. பேரவைத் தலைவர் ஐயா, உங்களுக்காக தான் பாருங்க. நீங்க எவ்வளவு அழகா சப்போர்ட் பண்ணி அமைச்சர் குறுக்க பேசாம பதிலுக்கு வாங்க. அப்புறம் கிளைமேக்ஸ் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னு சொன்னாங்க. நகைச்சுவைக்கு தான் சொல்றேன், தப்பால இல்ல. முன்னாடி கிளைமேக்ஸ் சொல்லிட்டீங்களே, எப்ப எப்படி படம் ஓடான்னு சொல்றீங்களான்ட்டு. எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு. எங்க படம் எப்படி ஓடுன்னு உலகத்துக்கே தெரியும். நாங்க சொல்லிதான் தெரியும்னு அவசியம் இந்த உலகத்துக்கு இல்ல. எங்க படத்தோட ஹீரோ யாருன்னு உலகத்துக்கே தெரியும். எப்போதுமே சூரியன் தாக்கத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்ளும் கோவை இந்த முறையும் விசிலின் வழியாக அது நிரூபித்திருக்கிறது. 10 தொகுதியில் 6 தொகுதியில் வெற்றியை வாரி வழங்கிய கோவை மக்களுக்கு நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமான பிரச்சனை இந்த அவையில் உங்களுடைய கவனத்திற்கு எடுத்து வர விரும்புகின்றேன். அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி தற்போது நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டே இருக்கின்றது. அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை என்ற எந்த பொருளை எடுத்தாலும் கடந்த 3 மாதங்களில் விலை பல மடங்கு உயர்ந்திருக்கின்றது. ஏழை எளிய நடுத்தர வர்க்க பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளாக இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த அரசு அமைஞ்சதிலிருந்து அத்தியாவசிய பொருட்களுடைய விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. மே மாதம் 1 கிலோ அரிசி 55 ரூபாய்க்கு விற்பனையானது, இன்னைக்கு 75 ரூபாய். மே மாதம் 1 கிலோ வெங்காயத்துடைய விலை 40 ரூபாய், இன்றைக்கு கிலோ 80 ரூபாய். மே மாதம் 1 கிலோ துவரம்பருப்பு 150 ரூபாய், இன்றைக்கு கிலோ 180 ரூபாய்.
மே மாதம் ஒரு கிலோ சர்க்கரை ரூபாய் 40, இன்றைக்கு ஒரு கிலோ சுமார் 70 ரூபாய் வரைக்கும் உயர்ந்திருக்கு. இந்த விலையேற்றத்தை பார்த்து மக்கள் மிகவும் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. மளிகை கடை பக்கம் போகிறதையே குறைச்சிட்டு இருக்காங்கன்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு. உங்களுடைய ஆளுங்கட்சியுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள் இதை கண்டித்து போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். உதாரணத்துக்கு 2007ஆம் ஆண்டு தேசிய அளவில் கடுமையான விலைவாசி உயர்வு ஏற்பட்டது. அப்பொழுது முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கக்கூடாது என்பதற்காக சிறப்பு பொது விநியோக திட்டம் ஒன்றை திட்டத்தை அறிவித்தார்கள். அந்த திட்டத்தின் கீழ் ரேஷன் கடைகள் மூலமாக பருப்பு, எண்ணெய், ரவா, மைதா உள்ளிட்ட பொருட்களை சந்தை விலையை விட குறைவான விலைக்கு அன்றைக்கு மக்களுக்கு வழங்கினார்கள். அது மட்டும் இல்ல, கடுகு, சீரகம், வெந்தயம் உள்ளிட்ட 10 மளிகை பொருட்களை 50 ரூபாய்க்கு வழங்கினார்கள். கலைஞர் அவர்கள் 2007 தொடங்கி வைத்த அந்த சிறப்பு பொது விநியோக திட்டம் தற்போது வரை நடைபெற்று வருகிறது. ரேஷன் கடைகள் மூலமாக சர்க்கரை மற்றும் அத்தியாவசிய பொருட்களை தற்போது வழங்கப்படுகின்ற அளவை விட இன்னும் கூடுதல் அளவு வழங்கிட இந்த அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொண்டு, முக்கியமாக முதலமைச்சர் தலைமையில் நிதி, உணவு, கூட்டுறவு உள்ளிட்ட துறைகளுடைய அமைச்சர்கள், அதிகாரிகள் பங்கேற்கின்ற வகையில் ஒரு சிறப்பு ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தி விலைவாசி உயர்வு பிரச்சனைக்கு இந்த அரசு உடனடியாக ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து அமைகின்றேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தற்போது அரிசி விலை ஒரு கிலோவுக்கு 20 ரூபாய் உயர்ந்திருக்கின்றது. சர்க்கரை விலை ஒரு கிலோவுக்கு கிட்டத்தட்ட 48 ரூபாய்க்கு விற்பனை செய்திருந்த சர்க்கரை இன்றைக்கு 72 ரூபாய்க்கு விற்கின்றது. மஞ்சள் ஒரு கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை செய்து கொண்டிருந்தது, இப்போ 250 ரூபாய்க்கு விற்கிது. மிளகாய் ஒரு கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை செய்திருந்தது தேர்தலுக்கு முன்பு. இந்த ஆட்சி வந்த பிறகு தற்போது விலை 300 ரூபாய்க்கு விற்கிது. வெல்லம் ஒரு கிலோ 55 ரூபாய்க்கு விற்றது, இப்போ 75 ரூபாய்க்கு விற்கிது. அதே போல் புளி ஒரு கிலோ 150 ரூபாய்க்கு விற்றது, இப்போ 250 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறது. பருப்பு வகையிலும் கிட்டத்தட்ட விலை அதிகம். எண்ணெய் விலை 40% உயர்ந்திருக்குது. இதனால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க. இப்போ வறட்சி நிலவி கொண்டிருக்கின்றது. ஆந்திராவிலிருந்து நமக்கு அரிசி கிடைக்கும், அங்கேயும் வறட்சி இருக்கின்ற காரணத்தில் அங்கே வருகின்ற அரிசியுடைய வரவும் குறைஞ்சி போச்சு. அரசாங்கம் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த விலை ஏற்றம் ஏற்படுகின்ற பொழுது எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அங்கே போய் கொள்முதல் செய்து கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக தமிழகத்திற்கு கொண்டு வந்து அதை விற்பனை செய்து அந்த விலை ஏற்றத்தை தடுக்கப்படும். அதற்காக விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்ற ஒரு நிதியை ஒதுக்கி அதுக்கு 100 கோடி ரூபாய் கூட்டுறவு சங்கத்துக்கு கொடுக்கப்பட்டு அதை பயன்படுத்தி வந்த காரணத்தினாலே விலை இப்படி அத்தியாவசிய உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தோம். அதை போல இந்த அரசும் இந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சி செய்கிறதா என்று தங்கள் வாயிலாக அரசுடைய கவனத்தை ஈர்க்கின்றேன்.